ஓம் நமச்சிவாய நாராயணா நாதந்தாள் வாழ்க யூடியூப் அன்பர்களே, காலை வணக்கம். ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது. இந்த மார்ச் மாத பலங்களில் கடகராசிக்கு என்ன பலங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கடகம், சந்திரன் நீர்க்கிரகம், தாய் கிரகம் ராசிநாதன் சந்திர பகவான். கடகராசி பிறந்தவங்க பெரும்பாலும் ஒரு நல்ல அரசியல் தலைவராக, மரியாதை மதிப்பு மிக்க சமூகம் மதிக்கிறக்கூடிய ஒரு நல்ல தலைவராக இருப்பார். கடகம்ங்கிறது நல்ல மனதுக்கு சொந்தக்காரர். கடகராசி என்பவர்களே, ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார். ராசிக்கு 7ஆம் இடங்கிறது கலத்திர பாவம். மகரமனையில் உச்சம் பெற்றிருக்கிறார். மார்ச் 15 வரைக்கும் இருப்பார். மார்ச் 15க்கு மேல் இடப்பெயர்ச்சியாகி அவர் 8ஆம் இடமான அட்டம மறைவு ஸ்தானமான கும்பராசிக்கு போகிறார். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 10க்கும் 5 ஒரு திரிகோணாதிபதி, ஒரு கேந்திராதிபதி. தொழில், வியாபாரம், உத்தியோகம், அரசாங்க வேலை கிடைக்கணும்னா செவ்வாய் நல்லா இருக்கணும். உச்சம் பெற்று இருக்கிறார். உங்களுக்கு பிடித்த கிரகம், நட்பு கிரகம். செவ்வாயோட சந்திரன் கூடினால் சந்திர மங்கள யோகம் நல்லா இருக்கும். மிக உன்னத நட்பு கிரகம் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று 7ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ மார்ச் மாதத்தில் என்ன நடக்கும்? மனைவிக்கு வேலை கிடைக்கும், அரசாங்க வேலை கிடைக்கும். 10க்கும் 5 நல்ல ஆண் குழந்தை பிறக்க போகுது. மார்ச் மாதத்தில் செவ்வாய் வீரமான ஒரு ஆண் மகன் பிறக்க போகிறார். உச்சம் பெற்றிருக்கிறார் செவ்வாய். சகோதர சகோதரி உறவுகள் நல்லா இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு பாகப்பிரிவினை கிடைக்கும். நல்ல கட்டணம், வீடு, மனை, வாகனம் வாங்க போகிறீங்க. அரசாங்க உத்தியோகத்தில் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, ஆணையிடும் பதவி, மதிப்புமிக்க பதவி, அதிகாரமிக்க பதவியெல்லாம் கிடைக்க போகுது. செவ்வாய் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிற தொழில் பண்ணக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு கடல் தாண்டி வியாபாரம், உத்தியோகம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை செவ்வாய் கொடுப்பார். மார்ச் 15 வரைக்கும் யோகங்க. புதிதாக எதுவும் வீடு கட்டணும் அப்படின்னா மார்ச் மாதம் தொடங்கிருங்க. செவ்வாய் உச்சம், வீடு அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். ஒரு புதிய மனை வாங்க போகிற மார்ச் 15க்குள்ளே வாங்கிக்கிடுங்க. கணவன் மனைவிக்குள்ளே நல்லா இருக்கும். செவ்வாய் உச்சங்கிறது போர்க்கிரகம்தான், ஒரு போர் முனை கிரகம்தான். ஆனால் உங்கள் ராசிக்கு அவர் அருமையான யோகாதிபதி. அதனால் நல்லதை செய்ய காத்திருக்கிறார். உச்சம் பெற்றிருக்கிறார். பூமி, வாகனம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிற கடகராசி என்பவர்களுக்கு மார்ச் 15 வரைக்கும் உங்களுக்கு யோகமான, நல்ல பலமான, செல்வமிக்க வாழ்க்கை தரங்களை உயர்த்தி தர காத்திருக்கிறார் செவ்வாய் பகவான். அரசாங்கத்தில் பணிபுரிகிற கீழ்நிலை பணியாளருக்கு பதவி உயர்வு நிச்சயமாக கிடைக்கும். செவ்வாய் உச்சம் 10 ஒரு ஜீவனாதிபதி, கேந்திராதிபதி உச்சம் பெற்றிருந்தால் நம்ம வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டவர்களுக்கு இடமாற்றம் நல்ல இடமாற்றமாக அமையும். சொந்த ஊரிலே வேலை கிடைக்க வாய்ப்புகளை செவ்வாய் பகவான் கொடுப்பார். எல்லா வாய்ப்புகளும் மார்ச் 15க்குள்ளே அதை நிறைவேற்றி கொள்ளுங்கள். கடகராசி என்பது ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிற அட்டமச்சனியாக இருக்கிறார். சனி 7க்கும் 8 முழுமையான பகை கிரகம். அட்டமச்சனிங்கிறது 7.5 சனியுடைய பாதிப்பில் முழுமையாக இருக்கும். ஜென்மச்சனி மாதிரி இருக்கும். உடம்பு சோறு இல்லாமல் இருக்கும். வேலையில் ஒரு பிடிப்பு இருக்காது. என்னதான் வேலை செஞ்சாலும் பணம் ஒரு நிறைவான பணம் கையில் வராது. கடன் கொடுத்தவர்கள் கழுத்தை நெரிப்பார்கள். அளவுக்கு மீறி கடன் இருக்கும். குடும்ப சுமை இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா அது 7 கலத்திர பாவத்துக்கு அதிபதி சனி பகவான் வரனால 8ல் அட்டமச்சனியாக இருக்கிறது ரொம்ப நல்லதில்லை. இருந்தாலும் மார்ச் மாதம் உங்களுக்கு பெரிய லெவலில் தொல்லைப்பட வேண்டாம். ஏன்னா கூடவே சுக்கிர பகவான் இருக்கிறார். ராசிக்கு 8ஆம் இடத்தில் 2 கிரகங்கள் இருந்தாலும், பாவக்கிரகங்களான சனி பகவான் இருந்தாலும் சுக்கிரன் சேரும் போது சனியுடைய பாவத்தன்மையை குறைப்பார். சுக்கிரன் நட்பு கிரகம் சனி பகவானுக்கு. முழுமையான கடகராசிக்கு பொறுத்த வரைக்கும் 11க்கும் 4 உடையவர்.
லாபங்களை தரணும், சுகம், வீடு, மனை, வாகனம் தரணும் அப்படின்னா சுக்கிரன் நல்லா இருக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்துல மறைந்தாலும் அவன் நண்பர் வீட்டில் இருக்கிறார், நண்பரோடு சேர்ந்திருக்கிறார். பெரிய லெவலில் துன்பங்களையும் பெரிய லெவலில் இன்பங்களையும் சுக்கிர பகவான் தரட்டாலும் தரவும் மாட்டார். 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறனால சுக்கிரன்ட்ட இருந்து நீங்கள் பெரிய லெவலில் எதிர்பார்க்க முடியாது. தனலாபங்கள், பூமி யோகம்லாம் சுக்கிரன் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்க்காத தனலாபங்கள் கிடைக்காது. 8ஆம் இடங்கிறது மறைவு ஸ்தானம் தான். இருந்தாலும் நண்பர் வீட்டில் பிடித்த நண்பர் வீட்டில் இருக்கிறனால அந்த சனி பகவானுடைய கெடுது பலங்களை குறைப்பார். அப்போ மார்ச் மாதம் ஃபுல்லாக அங்கே தான் இருக்கிறார். அப்போ மார்ச் மாதத்தில் 8ஆம் இடத்திலிருந்து அட்டமச்சனியாக தரும் துன்பங்களிடை குறைப்பார். மார்ச் மாதத்தில் சற்று விடுதலை கிடைக்கிதுங்க. இந்த ராசி பலங்களில் மாத ராசி பலங்கள் தான். 8ஆம் இடத்துல வந்து நிறைய துன்பங்களை தந்து கொண்டு இருக்கிறார்களா, சற்று நிம்மதி. மார்ச் மாதத்தில் உங்களுக்கு சனி பகவான் பெரிய லெவலில் துன்பங்களை தரமாட்டார். ஆனால் பெரிய லெவலில் உங்களுக்கு ஏற்றங்களை தருவார் என்று நினைக்க வேண்டாம். துன்பங்கள் தராமல் இருந்தாலே போதும், பெரிய பிரச்சனைகளை இழுக்காமல் இருந்தால் போதும், அவமானங்கள் எல்லாம் இருக்காது. ஏன்னா அவருக்கு பிடித்த சுக்கிரன் சேர்ந்திருக்கிறனால அவர் வாளை சுருட்டி கொண்டு கெடுபலங்களை குறைத்து தருவார். ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறார், கூடவே ராகு இருக்கிறார். மீன ராசி கூடவே புதன் பகவான் இருக்கிறார். புதன் நீச வீடு. மீன ராசியில் இருக்கிற புதன் பகவான் நீச வீடு 12க்கு 3 குடைவர். கடகராசிக்கு பொறுத்த வரைக்கும் புதன் நல்லது செய்ய மாட்டார். 2 யோகமே அவயோக இடங்கள். 12 விரயஸ்தானம், 3ஆம் இடங்கிறது மறைவு முயற்சி ஸ்தானம். அவர் நீசம் பெற்று இருக்கிறனால முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருக்காது, அதிகமான முயற்சி எடுக்க வேண்டும். 12ஆம் இடத்து அதிபதி நீசம் பெற்று இருக்கிறனால விரயங்கள் கூடும். எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணாலும் புதனால் காணாமல் போகும். சுப விரயமாக மாற்றிக்கிடுங்க. ராகு சூரியனுடைய சேர்க்கை நல்லதில்லை. சூரிய பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கிறார், காரகோ பாவனாசி என்று சொல்லலாம். இருந்தாலும் மீன வீட்டில் இருக்கிறார், நட்பு வீட்டில் இருக்கிறார், சுபத்தன்மை வாய்ந்திருக்கிறார். ஆனால் கூடவே ராகு இருக்கிறார். ராகு சூரியனுடைய சேர்க்கை கிரகணம் என்று சொல்லலாம். அப்போ அங்கே ராகு தான் வலிமையாக செயல்படுவார். 2ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் தனம், குடும்பம், வாக்குஸ்தான அதிபதி ராகுவின் பிடியில் இருக்கிறனால கடகராசி என்பதில் இந்த மார்ச் மாதத்தில் அரசாங்கத்தில் ஏற்படும் நன்மைகள் இல்லை அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய நன்மைகள் பெரிய லெவலில் இருக்காது. நீங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இருக்க வேண்டாம். வயது முதிர்ந்தவர் இருந்தானா கவனமாக பார்த்துக்கிடுங்க. தந்தை தாய் வயது முதிர்ந்தவர் இருந்தானா அவர்களை கவனமாக நோயிலிருந்து காப்பாற்றிக்கிடுங்க. மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கண்டிப்பாக கூடும். ஏன்னா அவர் ராகுவோடு சேர்ந்திருக்கனால கிரகணமாகி சூரியன் முழுமையாக பவரை இழக்கிறார். தாய் தந்தைக்குடையவர், வயது முதிர்ந்தவருக்குடையவர் ராகுவோடு சேர்ந்து முழுமையான வலிமையை இழப்பதனால் தந்தை மூலம் கிடைக்கக்கூடிய உதவிகள் உங்களுக்கு தடைபடும். மார்ச் மாதத்தில் யாராவது வீட்டில் பெரிய ஆள் இருந்தாங்கன்னா கொஞ்சம் அவசரப்பட்டு எதாவது பேசிடாதீங்க. உறவுகளை பேணி பாதுகாத்து கொள்ளுங்கள். தந்தை வழி உறவுகள் யார்கிட்ட இருந்தாலும் கொஞ்சம் பேசாமல் இருக்கிறது இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு நல்லது. ராகு 9ஆம் இடத்தில் இருக்கிறார், புனிதர் வீட்டில் இருக்கிறார். அப்போ ராகு சூரியன் மாதிரி செயல்படுவார், குருவை மாதிரி செயல்படுவார். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6 குடையவர், 6க்கு 9 குடையவர். கடகராசிக்கு பொறுத்த வரைக்கும் குரு பகவான் நட்பு கிரகம்தான். இருந்தாலும் 6க்கு 9 குடையவர் மாதிரி தான் ராகு செயல்படுவார். அப்போ என்ன வேலைகள் வருமானங்கள் கிடைத்தாலும் அதில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வீண் விரயங்களையும் கொடுக்க ராகு காத்திருக்கிறார். அதனால் கவனமாக செயல்படுங்க. திடீர்னு ஏதாவது பெரிய லெவலில் முதலீடு பண்ண வேண்டாம். அட்டமச்சனியாக இருக்கிறார் சனி பகவான் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு சரியான திசையில் நீங்கள் தேர்ந்தெடுத்து பயணமானால் விரைய செலவுகளை தவிர்த்து கொள்ளலாம். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் சுபக்கிரக வரிசையில் வரக்கூடிய குரு பகவான் தொழில் ஸ்தானமான ஜீவன கேந்திரமான மேசராசியில் இருக்கிறார். அவர் 6க்கு 9 குடையவர். 6க்கு 9 குடையவர் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். தொழில் ஸ்தானத்தில் இருக்கிற 10ல் இருக்கிறனால ஒன்றும் பிரயோஜனம். 10ல் குரு பகவான் இருக்கிறனால பெரிய கெடுதல் கிடையாது. இடமாற்றங்கள் இருந்தாலும் அது உங்களுக்கு மனதில் பிடித்த இடமாற்றங்களாக இருக்கும். உத்தியோகம், தொழில், வேலை வாய்ப்பில் குரு பகவான் நல்லதுதான் செய்வார்.
முழு சுபக்கிரகம். கடகராசிக்கு பொறுத்த வரைக்கும் அவர் முழுமையான சுபக்கிரகம். சுபக்கிரக வரிசையில் வரக்கூடிய குரு பகவான் கெடுதலை செய்ய மாட்டார். அப்போ 6க்கு 9 பாக்கியத்துக்குடையவர். அவர் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போ 10ஆம் இடத்தில் இருக்கிறனால தொழில் வளம் கூடும். தொழில் மாற்றங்கள் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தொழில் மாற்றங்களாக பண்ணுங்க. வேலை மாற்றத்தில் அரசாங்கத்தில் வேலை வாய்ப்புகள் இருந்தாலும் அது கொஞ்சம் வெளியூரில் வேலை போட்டாங்களும் பதவி உயர்வுக்கூடிய வேலை வாய்ப்பு கிடைச்சின்னா தாராளமாக அந்த வேலை வாய்ப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். வேண்டான்னு விட்டுற வேண்டாம். தன லாபங்கள், பொருளாதாரம், குடும்ப வாழ்க்கை எல்லாமே நல்லா இருக்கும். புதிய தொழில் தொடங்குன்னு பெரிய லெவலில் மூலதனங்களை போட வேண்டாம். அகலக்கால் வைக்க வேண்டாம். குரு 6க்குடையவர்னால கடன் வாங்கி எந்த விஷயங்களும் பண்ணாதீங்க. நிறைய வட்டிக்கு வாங்கி தொழிலை விருத்தி செய்யணும்னு ஏற்கனவே வியாபாரத்தில் இருக்கிற கடகராசி நண்பர்கள் கொஞ்சம் அமைதியாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் மார்ச் மாதத்தில் இருங்க. கொஞ்சம் கவனமாயிருங்க. குரு பயிற்சி நடக்கும் போது உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். சனி அட்டமத்தில் இருக்கிறார் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு எல்லா விஷயத்திலும் அவசரப்படாமல் நிதானமாக புத்திசாலித்தனமாக சமயோத புத்தியாக செயல்பட்டால் உங்களுக்கு பெரிய இழப்புகள் இந்த மார்ச் மாதத்திலும் இருக்காது. அதை தாண்டி வந்துவிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஒரு பெல் பட்டன் வரும், அதை அழுத்திக்கிடுங்க. அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் ஆகும். நன்றி, வணக்கம்.